மாதம் கரெக்டா அக்கவுண்ட்டுக்கு வர்ற அந்த 1000 ரூபாய் இனிமேல் வராதா இல்ல அது இன்னும் அதிகமாக போகுதா? தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் இப்போ இந்த ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. அரசு தரப்புல இருந்து வந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு மக்கள் மத்தியில பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. அது என்ன ஏதுன்னு ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, கடந்த சில நாட்களா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தள்ளி போகும் அல்லது தற்காலிகமா நிறுத்தப்படும்னு சில வதந்திகள் பரவி வந்தது. ஆனா அரசு சொன்னபடி எந்த தாமதமும் இல்லாம வழக்கம் போல இந்த மாசம் 15ஆம் தேதியே பயனாளிகளோட வங்கி கணக்குல 1000 ரூபாய் செலுத்தப்பட்டுடுச்சு. அப்போ ஏன் இந்த மறுசீரமைப்பு வேலைகள் நடக்குது? இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ஊடக அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, இந்த திட்டத்துல சில பெரிய மாற்றங்களை கொண்டு வர அரசு திட்டமிட்டு வருது. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இப்ப வழங்கப்பட்டு வர உதவித்தொகையை முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாற்ற போறாங்களாம். இதன் பின்னணி என்னன்னா, அவங்களுக்கு இப்ப கிடைக்கிற 1000 ரூபாய் உதவித்தொகையை இனி 1500 ரூபாயா உயர்த்துறது தான் அரசின் திட்டம்னு சொல்லப்படுது. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தோட பேரை மதிப்புமிகு திட்டம் அப்படின்னு மாத்துறதுக்கும் ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டுல சுமார் 1,31,00,000 பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமா நேரடியா பயனடைஞ்சிட்டு வராங்க. சரி, இப்போ உண்மை என்ன? புதுசா இந்த திட்டத்துல எப்படி இணையறது? யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி இந்த திட்டத்துல சேரணும்னா விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்த 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்கணும். குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2,50,000த்திற்குள்ள இருக்கணும். மின்சார பயன்பாடு மற்றும் நில உரிமை அளவுகளும் அரசு நிர்ணயித்த வரம்புக்குள் இருக்கணும். சொந்தமா 4 சக்கர வாகனம் வச்சிருக்க கூடாது. அரசு ஊழியராகவோ அல்லது வருமான வரி செலுத்துபவராகவோ இருக்கக்கூடாது. இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் மின்கட்டண ரசீது. ஆன்லைன்ல விண்ணப்பிக்க kmut.tn.gov.in அல்லது kmut.tnega.org என்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு செல்லலாம். அங்க உங்களோட விவரங்களை கொடுத்து OTP மூலமா உறுதி செஞ்சு ஆவணங்களை பதிவேற்றம் செய்யலாம். ஆன்லைன் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடை அல்லது சேவை மையங்களுக்கு போயும் ஆஃப்லைன் மூலமா சுலபமா பதிவு செய்ய முடியும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா 0442561298 என்ற அரசு உதவி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். சுருக்கமா சொல்லணும்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறுத்தப்படல. மாறாக அதை இன்னும் மேம்படுத்த அரசு மறுசீரமைப்பு செய்து வருது. தகுதியான புதிய விண்ணப்பதாரர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த புதிய மாற்றங்கள் பற்றி உங்களோட கருத்து என்னன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.